ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல ஊர்மிளை யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஊர்மிளை வேற யாரும் இல்லைங்க, ஜனகரோட 2வது பொண்ணு, லக்ஷ்மணனோட மனைவி. லக்ஷ்மணன் ராமரோட காட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாம லக்ஷ்மணன் ராமரோட காட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க ஊர்மிளை. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மணன் காட்டில் ராமருக்கு சேவை செய்யணுன்றதுக்காக லக்ஷ்மணன் 14 வருஷமும் தூங்காமலே இருந்தாரு. அப்போ நாள் ராத்திரி லக்ஷ்மணன் தூங்காம இருக்கும்போது நித்திரை தேவி லக்ஷ்மணன் கிட்ட வந்து, லக்ஷ்மணா, இந்த மாதிரி தூங்காம இருக்கக்கூடாது, ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பா தூங்கியே ஆகணும் அப்படின்னு கட்டளையிடுறாங்க. லக்ஷ்மணன், நான் ராமருக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன், நான் கண் அசந்தேன் அப்படின்னா ராமருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், அதனால இந்த 14 ஆண்டுகளும் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நித்ரா தேவி, இல்லை ஒன்றும் நீ தூங்கணும், இல்லைன்னா உனக்கு பதிலாக வேற யாராவது தூங்கணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு பதிலாக வேற யாராவது தூங்குனா உன்னை விட 2 மடங்கு சேர்த்து தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லக்ஷ்மணன், ஓ அப்படியா, அப்போ ஒன்று செய்யுங்க, என்னோட மனைவி ஊர்மிளை கிட்ட போங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க, எனக்கும் சேர்த்து அவளே தூங்குவா அப்படின்னு சொல்றாங்க. நித்ரா தேவி நேரா ஊர்மிளை கிட்ட போய் பேசும்போது ஊர்மிளை, சரி நான் எனக்காகவும் தூங்குறேன் அவருக்காகவும் தூங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நித்ரா தேவி, நல்லா யோசிச்சுக்கோமா, ஏன்னா உனக்காக நீ 8 மணி நேரம் தூங்கணும், லக்ஷ்மணனுக்காக 16 மணி நேரம் தூங்கணும், அப்போ மொத்தம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தூங்கணும், அப்படி பார்த்தா நீ தூங்கிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஊர்மிளை ஒரு தவ வாழ்க்கையை வாழ்றதா நினச்சிக்கிட்டு நான் இந்த 14 வருஷமும் தூங்குறேன் அப்படின்னு முடிவெடுத்து அப்போ தூங்க ஆரம்பித்தவங்க 14 வருஷமா தூங்குனாங்க அப்படின்னு நம்மளோட ராமாயணம் சொல்லுது. அப்படி ஒரு பதிவிரதை தான் ஊர்மிளை. அப்பேற்பட்ட ஊர்மிளைக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? இன்னும் நீங்க ஊர்மிளையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.